வானகம் பசங்களா, ஒன் பீஸில் ஏகப்பட்ட சுகமான ஃப்ளாஷ்பேக் வந்து இருக்குதுங்க. அதில் குமாவோட ஃப்ளாஷ்பேக் வந்து டாப்பில் இருக்குதுன்னே சொல்லலாம். அதை பார்த்தப்ப எல்லார் மனசுமே உடஞ்சிருக்கும். எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிது. அண்ட் அதை வந்து ஃபஸ்ட் டைம் படித்தப்ப திருப்பி அதை படிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஒரு வீடியோ நான் வந்து மேக் பண்ணுறேன். இதை வந்து ஏன் நான் மேக் பண்ணுறேன், எதுக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. பட் பண்ணணும்னு தோணுச்சு, நான் வந்து பண்ணுறேன். இதை திருப்பி படிக்கிறப்ப ஒரு மாதிரி இருந்துச்சுங்க எனக்கு. அதான் ஆக்சுவலாக பண்ணணுமான்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். ஆனால் சரி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் தான் பண்ணுறேன். இந்த வீடியோ எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட்டு குமாவோட கதை தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அவனோட சோகமான வாழ்க்கையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த போர் கண்ட சிங்கத்தோட கதையை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெகாபங்க் எக்கடில் நிறைய விஷயம் சொன்னார் பார்த்தீங்களா, ஜாய்பாய் பற்றி, ஏன்ஷியன்ட் கிங்டம் பற்றிலாம். அது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு வீடியோ வந்து போட்டுக்கிறேன். ஸோ யாராவது அதை பார்க்கலாம், போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுமா? குமாவோட ஃப்ளாஷ்பேக் வந்து சாப்டர் 1095 ஆரம்பித்து சாப்டர் 1102 வரைக்கும் போதுங்க. இப்போ நம்ம சாப்டர் 1095 ஸ்டார்ட் பண்ணுவோம். ப்ரெசென்ட்லேருந்து 47 வருஷத்துக்கு முன்னாடி சார்பர் கிங்டமில் குமா வந்து பார்த்தீங்கன்னா பிறகுறான் அவனோட அப்பா அம்மாவுக்கு. அவங்க வந்து பாசமாக அவனை வந்து பார்த்துக்கிறாங்க. பட் அது நாள் வந்து ரொம்ப நாளாக நீடிக்கலன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்களை பிடிச்சின்னு போயிடுறாங்க. ஸோ பிடிச்சின்னு போயிட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா செலஸ்டியல் ட்ராகனுக்கு ஸ்லேவாக வச்சுக்கிறாங்க. அண்ட் அப்படி போகிறப்பே அவங்க அம்மா வந்து ஃபஸ்ட்டு இறந்துடுறாங்க. எப்படி இறந்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பட் மேபி அவங்களை கொண்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா குமாவோட அப்பா வந்து அவன்கிட்ட சொல்கிறாரு. சொல்லிட்டு கவலைப்படாதரா, நீக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறான், அவர் வந்து நம்மளை காப்பாற்றுவாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கதைகளை வந்து குமாவுக்கு வந்து அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த மாதிரி போயிடுக்கிறப்பே அவனோட அப்பாவே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு முன்னாடியே கொண்டுடுறாங்க. அதுக்கடுத்து குமா வந்து கண்டினியூஸாக ஸ்லேவாகவே இருக்கிறான். ஸோ அதுலேருந்து 38 வருஷம் கழிச்சு காட் வேலி, அது வெஸ்ட் ப்ளூவில் இருக்கிற காட் வேலியில் ஒரு சம்பவம் வந்து நடக்குது. அங்கே வந்து என்ன நடக்குதுன்னா, செலஸ்டியல் ட்ராகன்ஸ் அந்த ஊர் மக்களை வேட்டையாடுறதுக்கு வந்து போகிறாங்க. அது ஒரு ஹண்டிங் கேம்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். மக்கள் எல்லாரையும் வேட்டையாடி கொள்றானுங்க. அண்ட் அதில் யார் டாப்பாக வராங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரைஸும் வந்து இருக்குது. ஸோ அதனால் செலஸ்டியல் ட்ராகன்ஸ்லாம் ஆர்வமாக வந்து இப்போ போட்டிடுறாங்க. அதில் வந்து ஹோலி நைட்ஸும் பங்கேற்கிறாங்க. நம்ம கார்லிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. ஆக்சுவலாக இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டேங்க. இதை நான் வந்து சொல்ல வேணாம் தான் நினச்சேன். பட் அந்த வீடியோ நல்லாயிருக்கும், அந்த கண்டென்ட். அதனால உங்ககிட்ட சொல்கிறேன். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த காட் வேலி எதனால் நடந்திருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். நம்ம ஷாங்ஸ் சொன்னனால தான் நடந்திருக்கும். அந்த ப்ரைஸை பற்றி நம்ம முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது வந்து நான் சொல்லியிருப்பேன். அது கேட்கறதே நல்லாயிருக்கும். ஸோ நான் லிங்க் தரேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கதையை வந்து கண்டினியூ பண்ணுமா? ஸோ செலஸ்டியல் ட்ராகன்ஸ் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்களோ வந்து ரெடியாக வராங்க. ஆனால் அந்த மக்கள் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓட வந்து அவங்க அனுமதிக்கிறாங்க. ஏன்னா வேட்டையாடணும்னா ஃபஸ்ட்டு அவன் ஓடினா தானே போய் வேட்டையாட முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப குமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு முன்னாடி தப்பிச்சு போகிறான். பட் அவனை அப்புறமா பிடிச்சிடுறாங்க. பட் அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவன்கோவை பார்க்குறான். அதே மாதிரி கின்னியை வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறான். ஸோ அவங்க குமா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. அது என்னதுன்னா, இந்த டோர்னமெண்ட்டோட ப்ரைஸ் ஆனால் அந்த டெவில் ஃப்ரூட் வந்து நம்ம சாப்பிட்ணும். 2 டெவில் ஃப்ரூட் வந்து இருக்குது. ஒன்று கைடோவோட டிராகன் ஃப்ரூட்டு, இன்னொன்று அந்த குமா வச்சுக்கிற பாப்பா ஃப்ரூட்டு. இந்த 2 டெவில் ஃப்ரூட் வந்து இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று வந்து நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நம்ம இங்கே தப்பிச்சு போயிடலான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த டெவில் ஃப்ரூட்டை வச்சு தான் நம்ம தப்பிக்க போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ மற்றவங்க இதை கேட்டுட்டு, எப்படி இதை வந்து நம்ம பண்ணுறது, நிறைய பேர் நம்மளுக்கு தொத்தினே இருப்பாங்களே, எப்படி நம்ம போய் அந்த ப்ரைஸ் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறப்ப கின்னி வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி டோர்னமெண்ட் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் வெளி உலகத்துக்கு ஆல்ரெடி விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். ஸோ கன்ஃபார்மாக யாராவது வருவாங்க. ஸோ அந்த கலவரத்தை யூஸ் பண்ணி நம்ம அந்த டெவில் ஃப்ரூட் எடுத்து நம்ம இங்கே தப்பிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவா. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஸ் வருவான், அதுக்கடுத்து ராஜர் வருவான், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கார்ப் வருவாங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை வந்து ஒரு மாதம் போகும். ஆக்சுவலாக இந்த காட் வேலி எப்போ அனிமேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து காத்து நிற்கிறேங்க. நான் மட்டும் இல்லை, நீங்களும் தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தெரியும். பட் காட் வேலியை பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அது ஒரு கேட்குறப்பே புல்லரிக்குது. ஏகப்பட்ட பெரிய தலை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ஸோ சீக்கிரமாக பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலவரத்தை யூஸ் பண்ணி அந்த ப்ரைஸ் கிட்ட போயிடுறாங்க. நம்ம குமா வந்து பார்த்தீங்கன்னா அவனோட டெவில் ஃப்ரூட்டை கையில் வச்சுக்கிறான். அண்ட் இவன்கோ வந்து பார்த்தீங்கன்னா கைடோட ஃப்ரூட் வந்து கையில் வச்சுக்கிறான். ஸோ இப்போ 2 பேரும் வந்து ஏதாவது ஒன்று சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிறப்ப பிக் மாம் வந்துட்டு இவன்கோ கிட்ட இருக்கிற ஃப்ரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிடுங்கிடுறான். அதுக்கடுத்து குமா கிட்ட இருக்கிற ஃப்ரூட்டை பிடுங்க போகிறப்ப அவன் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுறான். ஸோ சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவன் வந்து மற்றவங்களை வந்து காப்பாற்றுறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஸோ இதுக்கடுத்து அவனால் முடிஞ்ச எல்லாரையும் வந்து காப்பாற்றுறான். காப்பாற்றிட்டு அவன் திருப்பி சார்வுட் கிங்டம்க்கே வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறான். ஸோ அங்கே போனதுக்கப்புறமா அவன் கூட வந்து இவான்கோ இருக்கிறான், அப்புறம் கின்னி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. அதுக்கடுத்து இவான்கோ வந்து என்ன பண்ணுறான்னா, நான் கடலுக்கு போக போகிறேன், என்னோட லைஃப் நான் ஃப்ரீயாக வாழ போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். கின்னி வந்து என்ன பண்ணுறான்னா, அவன் கூட இருக்கிறன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கூட வந்து பார்த்தீங்கன்னா சார்வுட் கிங்டமில் வந்து இருக்கிறான். ஸோ அவனோட டெய்லி வாழ்க்கை வந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு வச்சிக்கலாம். இப்போ காட் வேலி சம்பவம் நடந்து 8 வருஷத்துக்கு அப்புறங்க. இப்போ நம்ம குமாவுக்கு வந்து 17 வயசு ஆகுது, கின்னிக்கு வந்து 21 வயசு ஆகுது. கின்னி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குமாவோட 4 வயசு பெரியவ. ஸோ குமா வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு சர்ச்சில் பாஸ்டராக இருக்கிறான். அப்படி இருக்கிறப்ப சர்ச்சில் வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வர்றவங்களோட பெயினை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துடுறான். அப்போ கின்னி போயிட்டு ஏன் இப்படி பெயின் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டையும் கத்துறா. அதே மாதிரி நீங்களாம் ஏன் இங்கே வரீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யார் வந்தாலும் அவங்ககிட்ட வந்து கத்துறா. இவன் ஏன்டா இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு நமக்கு சின்னதாக டவுட் வந்துச்சு. பட் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமா புரிஞ்சிருச்சு. நம்ம குமா அவங்களோட பெயின்லாம் எடுத்தான்ல,
ஸோ பெயினை எடுக்கிறான்னா அது போகிறது ஒரு இடம் இருக்கணும்ல. அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான், அந்த பெயின்லாம் எடுத்துட்டு அந்த பெயினுக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்துட்டு அது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவனே போகிறான். எப்படி நம்ம ஜோரோ போனானோ அதே மாதிரி குமா வந்து பார்த்தீங்கன்னா போகிறான். இது வந்து ஒரு நாளில் 2 நாளில் வாரமாக வந்து தொடர்ந்து பண்ணினே இருக்கிறான் எத்தனையோ வருஷமா. அதுக்கடுத்து குமாக்கு 22 வயசு ஆகுது. அப்போ கின்னி வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட போயிட்டு வா குமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி கேட்குறா. அவன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆக்சுவலாக கின்னி வந்து பார்த்தீங்கன்னா அவனை லவ் பண்ணுறான். அண்ட் நம்ம குமாவுமே அவளை லவ் பண்ணுறான். ஆனால் அவன் ஏன் வேணான்னு சொல்லிட்டு சொல்கிறான்னா இவன் உடம்புல புக்கனீர் பிளட் ஓடுதுன்ற காரணத்தினால தான் இவனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லேவ் ஆக்குனாங்க. ஸோ கின்னி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணும், அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்ற காரணத்தினால கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொன்னான். ஆனால் அந்த டைமில் எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்காது எப்படி இருந்தாலும் அவளுக்கு வந்து ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு. இப்போ ப்ரெசென்ட்லேருந்து 22 வருஷத்துக்கு முன்னாடிங்க இங்கே என்ன நடக்குதுன்னா அந்த சார்பர் கிங்டமில் ஒரு கிங் இருக்கிறான். அவனோட பேர் பெக்கோரி. அவன் ஒரு பொறம்போகன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அவன் என்ன பண்ணுறான், மக்கள்கிட்ட நிறைய டேக்ஸ் மணி வந்து வாங்கினுக்கிறான் செலஸ்டியல் டிராகனுக்கு கொடுக்கறதுக்கு. அப்படி நிறைய பேர் தரலன்னா அவங்களுக்கு வந்து துன்புறுத்தலாம்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி போயினுக்கிறதுனால அந்த சார்பர் கிங்டமில் நார்த்து சவுத்துன்னு சொல்லிட்டு ஒரு 2 பகுதி இருக்குது. நார்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா வசதியானவங்க வந்து இருக்கிறாங்க, சவுத்தில் வந்து ஏழைகள் இருக்கிறாங்களா. ஸோ ஏழைனால கரெக்டாக டேக்ஸ் பண்ணி கொடுக்க முடியலன்ற காரணத்தினால அந்த சவுத்தை வந்து பார்த்தீங்கன்னா சார்பர் கிங்டம்ல வந்து கட் பண்ணி விட்டுறான். அந்த சவுத்தில் இருக்கிற மக்களை வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணா பண்ணலாம், எரிக்கத்து அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஊருன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணினுக்கிறான். ஸோ குமா வந்து அதை கேட்க வரப்ப அவன் சின்ன ஒரு சண்டை மாதிரி போகுது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குறான் எல்லாரையும். அதுக்கடுத்து அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. அதுக்கடுத்து கின்னி வந்து குமா வெளியே விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அறப்புற மாதிரி பண்ணுறா. உடனே அவளையும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. ஸோ குமா வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி போச்சுன்னா சரி வராது, கிங் பெக்கோரியை விட்டோன்னா நம்மளோட ஊரே வந்து நாசமாக்கிடுவான், அவனை வந்து எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குமா வந்து யோசிச்சுன்னு இருக்கிறான். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் அவனை உதவி பண்ணுறதுக்கு வராங்க. அது 2 பேருன்றதோட ஒரு குரூப் வருது. அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் மெயினாக இருக்கிறாங்க. ஸோ யார் வரான்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வராங்க. அதில் நம்ம டிராகனும் வரான், அப்புறம் இவனுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா வரான். வந்துட்டு இவனை வந்து காப்பாற்றுறான். ஸோ இந்த மாதிரி இவங்கலாம் வந்த உடனே அந்த கிங் பெக்கோரி வந்து பார்த்தீங்கன்னா நாட்டை விட்டு ஓடி போயிடுறான். இதுக்கு அடுத்து நம்ம குமாவும் அப்புறமா கின்னியும் வந்து ரெவல்யூஷனரி ஆர்மியில் வந்து சேர்ந்துடுறாங்க. சேர்ந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 8 வருஷம் வந்து ஓடுது. அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து ரெவல்யூஷனரி ஆர்மின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. நம்ம குமா அப்புறமா வந்து டிராகன் அதுக்கடுத்து இவன்கோ இவங்க 3 பேர் சேர்ந்து ஆரம்பிப்பாங்க. நம்ம கின்னி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெவல்யூஷனரி ஆர்மியில் ஈஸ்டர்ன் ஃபோர்ஸோட கேப்டனாக வந்து இருக்கிறா. ஸோ அப்படி போயினுக்கிறப்ப திடீர்னு ஒரு நாள் இந்த நாள் தாங்க எல்லார் வாழ்க்கையிலையும் வந்து மாற்றிச்சுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம குமாவோட வாழ்க்கையாக இருக்கட்டும், கின்னியோட வாழ்க்கையாக இருக்கட்டும், அப்புறம் மற்றவனோட வாழ்க்கைன்னே சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு நாளில் வந்து என்ன நடக்குதுன்னா சில பேர் வந்து கின்னியை கேப்சர் பண்ணிட்டு கூட்டின்னு போயிடுறாங்க. எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செலஸ்டியல் டிராகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டின்னு போயிடுறாங்க. ஸோ அவங்க செலஸ்டியல் டிராகனை கல்யாணம் பண்ணாலும் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்ல. அதே குடும்பம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கின்னிக்கும் நடக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா அவளை வலுக்கட்டாயமாக கூட்டின்னு போயிடறானுங்க. கூட்டின்னு போயிட்டு கல்யாணன்ற பேரில் அவளை வந்து ரேப் பண்ணிக்கிறானுங்க. ரேப் பண்ணிட்டு ஒரு குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு கொடுத்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்து அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால அவளை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டானு குப்பையை போடுற மாதிரி. ஆக்சுவலாக எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குதுங்க. குமா மேலேயும் சரி டிராகன் மேலேயுமே சரி, அவனுங்க வந்து கின்னியை காப்பாற்றுறதுக்கு போகவே இல்லை. சரி டிராகன் வந்து ஒரு லீடராக இருக்கிறான், டிராகனை பற்றி எனக்கு தெரியுங்க, அவன் வந்து இப்போதைக்கு எதுவும் பண்ணாமல் இருக்கிறான் அதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்டு தான். பட் அவனை பற்றி சின்ன சின்னதாக அங்கங்கே சொல்கிறப்ப அவன் எவ்வளோ தூரம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றான், ஆனால் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அதாவது கையை கட்டி போட்டு வச்சிடறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு புரியுது தான். இருந்தாலுமே டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணல. சரி டிராகனை கூட விட்டு தள்ளுங்க, கின்னி வந்து குமா லவ் பண்ண பொண்ணுங்க, அவனால ஏதாவது பண்ணிடணும்ல மேரேஜஸுக்கு போயிட்டு, அவனும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணவே இல்லை. அது எனக்கு ஒரு சின்ன வருத்தம்னே சொல்லிட்டு சொல்லலாம். ஏதாவது பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு. மேபி ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து அவங்க 2 பேரும் ஏதாவது பண்ணிடலாம், அவளை காப்பாற்றுக்க முயற்சிலாம். ஆனால் ஆன் ஸ்க்ரீனில் ஓட வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே காட்டவே இல்லை அவங்க 2 பேரை பற்றி. குமா மாட்டும் ஒரு பக்கம் கின்னி நினச்சின்னு ஏதோ ஒன்று பண்ணினுக்கிறான், டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வேறு ஏதோ பண்ணினுக்கிறான். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா போச்சு. ஸோ அது ஒரு சின்ன கடுப்புன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம், கடுப்போ இல்லை வருத்தமோ ஏதோ ஒன்று. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயின்னு இருக்குதா. ஸோ இதுலேருந்து ஒரு 2 வருஷம் வந்து ஓடுது. அதுக்கடுத்து ஒரு ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிராகனுக்கெல்லாம் வருது. யார் ஃபோன் பண்ணுறான்னா நம்ம கின்னி தான் ஃபோன் பண்ணுறா. ஃபோன் பண்ணிவிட்டு நான் திருப்பி கீழே வந்துட்டேன், என்னை வந்து அவங்க தூக்கி போட்டாங்க, எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அதனால தான் சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்போ நம்ம குமா வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறான்ற மாதிரி அவன் வந்து கேட்குறான். அப்போ கின்னி வந்து என்ன சொல்கிறான்னா இல்லை நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், இப்போ நான் ஃபோன் பண்ணது உங்களுக்கு குட் பை சொல்கிறதுக்காக. அதுக்கடுத்து டிராகன் கிட்டேயும் இவன்கிட்டையும் குமா வந்து பத்திரமா பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறா. பட் குமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்கிறப்ப அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அவன் எங்கே இருப்பான்னு சொல்லிட்டு. ஸோ உடனே நம்ம குமா என்ன பண்ணுறோன்னா கிளம்பி அவகிட்ட வந்து போகிறான். எங்கே போகிறான்னா சார்பர் கிங்டம் தான் போகிறான். அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சில் நம்ம கின்னி வந்து இருக்கிறா. பட் நம்ம குமா அங்கே போகிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறா. இவன் வந்து போய் பார்க்குறான். அந்த கோலம் இருக்குது பார்த்தீங்களா, அவள் இருந்த நிலமை அது ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. அவள் கை கால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சு. அதை பார்த்துட்டு குமா வந்து கதறி அழுகுறான். அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மற்றவங்க இந்த மாதிரி ஒரு டிசீஸ் வந்து அவளுக்கு வந்துடுச்சு, அதனால தான் அவளை துரத்தி விட்டுட்டு இருக்கிறாங்க. அவள் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு சூரிய வெளிச்சத்துலேயே வந்துக்கிறா. சூரிய வெளிச்சத்தில் தான் இந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அவள் எதுக்காக தன்னோட உயிரையும் மதிக்காமல் சூரிய வெளிச்சத்தில் இப்படி வந்தான்னா தன்னோட பொண்ணுக்காக தான் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நம்ம குமா வந்து பார்த்தீங்கன்னா கின்னியை தூக்கி வச்சுன்னு அழுகுறாங்க கதறி. அதுக்கடுத்து பாணியை பார்க்குறான். பார்த்துட்டு நான் அவளை வளர்க்குறேன் கின்னின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறான்.
அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிறக்காத பொண்ணு அவ தன்னோட காதலியோட பொண்ணுன்றதுக்காக அவன் வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்குறான். அதுவும் சொந்த பொண்ணு மாதிரியே வளர்க்குறான். யோசிச்சு பாருங்களேன். கின்னி வந்து அப்ப கேட்டா பார்த்தீங்களா, குமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு. அப்ப மட்டும் குமா சரின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான்னா, அவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்திருப்பாங்க. அவங்க தனித்தனியா இருந்ததுனால தான் டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா, கின்னி ஈஸ்டர்ன் ஃபோர்ஸோட கேப்டனா போட்டுக்கிறாரு. அண்ட் குமா வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு இடத்துல வந்து வச்சிருந்துக்கிறாரு. சப்போஸ் அவங்க ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்டா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், அப்போ ஒரே இடத்துல இருந்திருப்பாங்க. நம்ம குமா வந்து பார்த்தீங்கன்னா, அவளை ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பான். மேக்ஸிமம் இந்த தப்பு நடந்திருக்கான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஆனா, அவன் வந்து எந்த குடும்பம் அவளுக்கு நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நெனைச்சானோ, அத விட ஒரு பெரிய குடும்பம் நடந்ததுன்னே சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேங்க. இப்ப தான் பார்த்தேன் நானு. அது என்னதுன்னா, நம்ப கின்னி வந்து பேசியிருந்தான்ல ஃபோன்ல. அப்ப வந்து என்ன சொல்றான்னா, நம்ம குமா அங்கேருந்து கிளம்பி வரதுக்கு முன்னாடி, "குமா ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நான் எப்பயுமே உன்ன தான் வந்து லவ் பண்ணுவேன்ற மாரி சொல்லிட்டு, அவ வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறா. சாவோட விளிம்புல இருக்கிறப்பயும் சரி, இல்ல செத்ததுக்கு அப்புறமும் சரி, அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அவன மட்டும் தாங்க லவ் பண்ணிக்கிறா. இவனும் வந்து அவள மட்டும் தான் லவ் பண்ணிக்கிறான். ஏன்னா, அதனால தான் அதுக்கப்புறமும் அவன் வந்து எந்த கல்யாணமும் பண்ணிக்கல, எதுவுமே பண்ணிக்கல. தன்னோட காதலியோட பொண்ணே வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்துருந்துருக்கான். ஒரு வித்தியாசமான காதல்ல இது. ஸோ இதுக்கு அடுத்து குமா வந்து பார்த்தீங்கன்னா, பாணிய வளர்த்துன்னு இருக்கிறான். அவளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துனே வரா. ஸோ அப்படி வளர்ந்துன்னு வர்றப்ப, திடீர்னு அவ கன்னத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜுவல்ஸ் மாரி வருது. அதாவது நம்ப கின்னிக்கு வந்து என்ன வந்துச்சோ, அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாணியோட உடம்புலயும் வருது. அந்த டிசீஸோட பேர் வந்து சாஃபியர் ஸ்கேலுங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். அதுதான் வந்து நம்ம கின்னிய கொன்னுச்சு. அண்ட் அதே மாரி இப்ப பாணிக்கும் வந்திருக்குது. நம்ம குமா வந்து பார்த்தீங்கன்னா தேடுறான். இதுக்கான மருந்து ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு. ஆனா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தெரியலன்னு தான் சொல்லின்னுக்குறாங்க. நம்ம குமா அதுக்கான மருந்தையும் தேடினுக்கிறப்பயே, பாணி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நீகாவ பத்தி கதைய வந்து சொல்லின்னுக்குறான். ஸோ இன்னொரு ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு கேட்கிறப்ப, அவ மிஞ்சி போனா 10 வயசு வரைக்கும் தான் உயிரோட இருப்பான்ற மாரி சொல்றாங்க. நம்ம குமா வந்து பார்த்தீங்கன்னா, 10 வயசான்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னுக்குறான். ஸோ அந்த 10 வயசுன்றத பாணி வந்து கேட்டுட்டு, 10 வயசு அப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவ வந்து கேட்கறா. அப்ப நம்ம குமா வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல ஒண்ணும் இல்ல 10 வயசு வரைக்கும் உன்ன கியூர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்ற மாரி சொல்லிட்டு அவன் சொல்றான். பட் பாணி அத வந்து எப்படி புரிஞ்சுக்கிறான்னா, அப்ப 10 வயசுக்கு அப்புறம் எனக்கு வந்து கியூர் ஆயிடுமா? அப்ப நம்ம இந்த உலகத்த போய் சுத்தலாம்லன்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடுறா. குமா வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ! நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுன்னு இருக்கிறான். இப்ப நான் சொன்ன கதை வந்து பாணி 5 வயசா இருக்கிறப்ப நடந்த கதைங்க. இப்ப அதுலேருந்து 1 வருஷம் கழிச்சு, அந்த பெக்கரி வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பி சார்வர் கிங்டமுக்கு வந்து வந்துடுறான். வந்துட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, கொளுத்தி விட்டுடுறான். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள்லாம் வந்து பயத்துல அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுன்னு கிடக்குறாங்க. அப்ப குமா தனி ஆளா போயிட்டு பெக்கரி வந்து பொளந்து கட்டிறானே சொல்லிட்டு சொல்லலாம். அத வந்து எப்படி ஃபியூச்சர்ல வந்து சொல்றாங்கன்னா, எப்படி அந்த இன்சிடென்ட் அழைக்கிறாங்கன்னா, சோலோ ரெவல்யூஷன் ஆஃப் ஸ்டார்பர்ட் கிங்டம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு அடுத்து குமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டோட அரசனா வந்து ஆக்கிடுறாங்க. அவன் வந்து வேணாம்னு தான் சொன்னான். பட் மக்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிடுறாங்க. அப்படி போயினுக்கிறப்ப பாணி வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு குட்டி பொண்ணு பெரிய பொண்ணா வந்து ஆயிடுறா. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, டெல் ஃப்ரூட் சாப்பிடுறான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய வருது. அப்ப இந்த பெக்கரி வெளிய போனான் பார்த்தீங்களா, அவன் வந்து என்ன பண்றான்னா, குமாவ வந்து ஒரு டிக்டேட்டர்ன்னு சொல்லிட்டு அறிவிக்கிறான். என்னோட இத வந்து அவன் புடிங்கிக்கிறான். அவன் தான் வந்து இந்த நாட்ட நாசமாக்குறான்ற மாரி சொல்லிட்டு அவன் வந்து நியூஸ்ல வந்து ஒரு இது குடுத்துடுறான். அதுக்கடுத்து நேவியோட உதவியோட வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி சார்வர் கிங்டமுக்கு வந்துன்னு இருக்கிறான். ஸோ குமா இந்த விஷயம் தெரிஞ்சவனே, நான் வந்து அவன தடுக்கிறேன். திருப்பி அவன் இந்த நாட்டுல வந்து கால் வைக்க விடமாட்டேன் நானு. நான் பார்த்துக்கிறேன்ற மாரி சொல்லிட்டு அவன் வந்து போறான். போயிட்டு அவன் பெக்கரையும் தடுக்கிறான். அதே மாரி நேவி ஷிப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சு நொறுக்கிடுறான். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு பைரட்டா வந்து அறிவிச்சுடுறாங்க. அவன் தலையில வந்து ஒரு பவுண்டியும் போட்டுடுறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து குமா பாணிய சார்பர் கிங்டம்லயே விட்டுட்டு, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்த வந்து சுத்துறான். ஏதாவது மருந்து வந்து கிடைச்சிராதா பொண்ண வந்து கியூர் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வந்து தேடினே இருக்கிறான். அப்படி போறப்ப திடீர்னு ஒரு நாள் வந்து அவன் ரெவல்யூஷன் ஆர்மிய மீட் பண்றான். டிராகன வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்றான். அப்ப டிராகன் வந்து வெகாபங்க பத்தி அவன்கிட்ட சொல்றாரு. அப்ப அவனும் வந்து பார்த்தீங்கன்னா, வெகாபங்க நான் பார்க்க போறேன்ற மாரி சொல்லிட்டு கிளம்பி போறான். ஸோ வெகாபங்க கிட்ட போனோனே நம்ம குமா வந்து பார்த்தீங்கன்னா, என் பொண்ண உன்னால கியூர் பண்ண முடியுமான்னு கேட்கறான். வெகாபங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னால பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆனா அதுக்கு நீ வந்து ஒண்ணு பண்ணணும். உன்னோட உடம்ப வச்சு நான் வந்து குளோன்ஸ் உருவாக்கவான்னு சொல்லிட்டு அவர் கேட்கறாரு. ஏன்னா புக்கனியர்னு சொல்லிட்டு தெரிஞ்சவனே அவர் கேட்கறாரு. அவனும் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்கறான். மக்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்குன்ற மாரி அவரு சொல்றாரு. இவனும் வந்து பார்த்தீங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாட்டனுக்கு தெரிய வருது. அப்ப அந்த ஆள் என்ன சொல்றான்னா, குளோன் சோல்ஜர்னா அது வந்து ஒரு வெப்பனு. யார கொல்ல சொல்றோமோ அது வந்து கொல்லணும். அதுல நல்லது கெட்டதெல்லாம் கிடையாதுன்ற மாரி சொல்லிட்டு அவன் சொல்றான். சொல்லிட்டு, சரி பரவால்ல என்கிட்ட ஒரு புது பிளான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து சொல்றான். ஸோ இதுக்கடுத்து கிசாரு வந்து பார்த்தீங்கன்னா, எக்கேடுக்கு வந்து அனுப்புறாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறமா டிரான்ஸ்போர்ட்டேஷன் லைன் வழியா நம்ம சாட்டன் வந்து குமா கிட்ட வந்து பேசுறாரு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உன் பொண்ண கியூர் பண்றத நான் வந்து அனுமதிக்கிறேன். ஆனா உனக்கு 2 கண்டிஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னதுன்னா 7 வார்லோட நீ ஒருத்தனா ஆகணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு அடுத்து நீ வந்து ஒரு ஹியூமன் வெப்பனா வந்து மாறணும். உன்னோட உடம்பு மைண்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நாங்க மாத்திருவோம். உன்னோட ஃப்ரீ வில்லையும் நீ இழந்துருவ. அந்த மாதிரி நீ வந்து ஒரு ஹியூமன் வெப்பனா மாறணும். இந்த 2 கண்டிஷனுக்கும் உனக்கு ஓகேன்னா உன் பொண்ணை கியூர் பண்றதுக்கு நான் வந்து அனுமதிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்றாரு. இதை கேட்டதும் குமா வந்து என்ன சொல்றான்னா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னை வச்சு நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க. என் பொண்ணை வந்து நீங்க கியூர் பண்றீங்க அப்படின்னா என் உயிரே கொடுக்கறது கூட நான் தயாராகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு குமா வந்து சொல்றான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சாட்டன் என்ன சொல்றான்னா, உன்னோட பொண்ணை நாங்கள் வந்து ஹாஸ்டேஜா வச்சிருக்க போறோம். ஏன்னா அவ கியூர் ஆனதுக்கு அப்புறம் நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணுவ. அதனால உன் பொண்ணை வந்து நாங்கள் ஹாஸ்டேஜா வச்சிருப்போம். ஒன்ஸ் உன்னோட உடம்பு வந்து ஃபுல்லா மாறினதுக்கு அப்புறமா தான் அவளை வந்து நாங்கள் ஃப்ரீயா விடுவோம்.
அண்ட் அதே மாதிரி அவள் ஒன்ஸ் க்யூர் ஆனதுக்கு அப்புறமா நீ போய் அவளை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு வார்த்தையை அந்த புறம்போக்கு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதை மீறி நீ போய் அவளை பார்த்தனா அவளை நான் வந்து ஸ்லேவ் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம குமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் கன்ஃபார்ம் ஞாபகம் வந்திருக்கும். அப்போ குமா வந்து என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் வந்து அவளை போய் பார்க்கவே மாட்டேன். ஆனால் ஒன்ஸ் அவள் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி அவளை சார்வ கிங்டம்லேயே போய் விட்டுடுங்க, அங்கே வச்சு நீங்கள் கண்காணிச்சிக்கோங்க அவளை, அப்படி பண்ணீங்கன்னா நான் வந்து அவளை போய் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஸோ அதுலேருந்து 6 மாதம் கழிச்சு பானியோட ட்ரீட்மெண்ட் முடியுது. அவளை வந்து பார்த்தீங்கன்னா சார்வ கிங்டம் வந்து கூட்டின்னு போகிறாங்க. குமா வந்து பார்த்தீங்கன்னா கூட போகிறான். ஸோ பானி அங்கே விட்டதுக்கு அப்புறமா ஆல்ஃபான்னு சொல்லிட்டு ஒருத்தி வரா. அவள் வந்து பார்த்தீங்கன்னா CP8 சேர்ந்தவ. ஸோ வந்துட்டு கண்காணிக்கிறதுக்காக வரான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். பட் நம்ம குமாவுக்கு வந்து அவன் எதுக்காக வந்துக்கிறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடுது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாணிக்கு குட் பை சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பி போயிடுறான். பட் அப்படி போகிறப்ப நான் அவனுக்கு நிறைய லெட்டர் எழுதுறேன் பாணின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து போகிறான். அப்போ நம்ம பாணி வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதுக்கடுத்து குமா வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பொறுப்பான வார்லட் பொறுப்பையும் கரெக்டாக பண்ணுறான். மற்ற பைரட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிட்டு அவனை வந்து அரெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி அவன் சுற்றி வரான் பார்த்தீங்கன்னா உலகத்தை, அப்படி பண்ணுறப்ப அவனோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா லெட்டரில் எழுதி பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பினுக்கிறான். டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புறான்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏகப்பட்ட லெட்டரை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புகிறான். ஆனால் இதில் கொடுமை என்னன்னா பாணிக்கு ஒரு லெட்டர் கூட கிடைக்கவே இல்லை. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபா போகும்போது வந்து வர்ற எல்லா லெட்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா கீச்சு போட்டுடுறா. ஸோ பாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 வயசு ஆகுது, அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டரே வரல. பாணி வந்து பார்த்தீங்கன்னா சோகமாக இருக்கிறா. அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயா இருப்பாங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டோட குயினும் நம்ம சொல்லிட்டு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. பட் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கும்மா இவ்வளோ நேரம் வந்து லெட்டர் உனக்கு எதுவும் இருக்கவே மாட்டான், வேற ஏதோ நடக்குதுங்க, இப்போ வந்துக்கிறாங்க பார்த்தியா, அவன் வந்து சைபர் போலி ஏஜென்ட்டா, அவங்க வந்து குடிச்சிட்டு பேசுகிறப்ப நான் வந்து கேட்டேன், நீ வந்து போ பாணி, உன்னோட டிசீஸ் வந்து க்யூர் ஆகிடுச்சான் எப்பயோ, நீ வந்து கிளம்பி போயிட்டு உங்கள் அப்பா கிட்ட நீயே போய் கேளு, ஏன் லெட்டர் எனக்கு போகலன்னு சொல்லிட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ பாணி என்ன பண்ணுறான்னா, அவளால் தான் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியல எந்த வயசுக்கு இருந்தாலும் சரி. அவள் இவங்கள மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வயசானவளாக மாறிட்டு ஆல்ஃபா கண்ணில் மண்ணு தூவி விட்டுட்டு அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் எடுத்து நான் வந்து போகிறேன். அந்த கப்பல்லே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயும் குமா கூட இருந்தாங்க பார்த்தீங்கன்னா பசங்க, அவங்க எல்லாருமே வந்து இருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பாணியோட க்ரூமேட்ஸ்னே சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி பாணி வந்து தப்பிச்சு போகிறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சவொடனே ஆல்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா அவளை தடுக்கிறதுக்கு வரா. அப்போ பாணி வந்து ஒரு மாசான அட்டாக் வந்து யூஸ் பண்ணிட்டு, அதுவும் சொல்லணும் நம்ம நீக்கா மாதிரி ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்ணிட்டு அவளை வந்து தோக்கடிச்சுட்டு அவள் வந்து பார்த்தீங்கன்னா போகிறா. அந்த அட்டாக்கோட பேர் வந்து நீக்கா லைக் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கடுத்து பாணி வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு ஊராக வந்து போயிட்டு அவங்க அப்பா வந்து தேடுறா. ஆனால் குமா வந்து பார்த்தீங்கன்னா அவளை வந்து மீட் பண்ணாமலே இருக்கிறான். அவன் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, சாட்டன் சொன்னது தான், நீ அவளை மீட் பண்ணனா அவள் வந்து ஸ்லேவ் ஆகிடுவான்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான்ல, அதனால பொண்ணுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்ற காரணத்தினால பொண்ணு வந்து அவன் இருக்கிற ஊருக்கே வந்தாலுமே அவன் உடனே வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயிருந்தான் தானே தவிர பொண்ணை வந்து அவன் மீட் பண்ணவே இல்லைங்க. எந்த பொண்ணோட உடம்பு வந்து க்யூர் ஆகணும்னு சொல்லிட்டு நினைச்சானோ அந்த பொண்ணோட உடம்பு க்யூர் ஆனதுக்கு அப்புறமும் அவன் வந்து அவளை பார்க்கவும் இல்லை, அவளை வந்து கொஞ்சமும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது என்ன கொடுமை பார்த்தீங்களா, கேட்கறதே ஒரு மாதிரி இருக்குதுங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து அப்படியே டைம் வந்து கடந்து போயினே இருக்குது. நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா பைரட் ஆகும் அதுன்னு சொல்லிட்டு நடந்துருக்குது. அதே மாதிரி பசிஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாளும் வருது. எந்த நாள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குமாவோட ஃப்ரீ வில்ல இழக்கிற நாள், அவனோட சுய இதை வந்து இழக்கிற நாள்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஸோ கடைசியாக அவனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க, அதை ஆகுமெண்ட் பண்ண போகிறாங்க, அவன் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நாள் வந்து பார்த்தீங்கன்னா வருது. வெகாப்பம் வந்து அழறாருன்னே சொல்லிட்டு சொல்லலாம். குமா வந்து பார்த்தீங்கன்னா இல்லை பரவாயில்ல நான் வந்து ரெடியாக தான் இருக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கடுத்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பபுள் கிரியேட் பண்ணுறான் அவனோட மெமரிஸ்லாம். அதை வந்து பார்த்தீங்கன்னா வெகாப்பம் கேட்டிருப்பாரு. ஸோ அவன் வந்து பண்ணுறான். அந்த பபுளை தான் வந்து பார்த்தீங்கன்னா பாணி பார்த்துட்டு எல்லா விஷயமும் அவளுக்கு வந்து தெரிய வரும். ஸோ அதுக்கடுத்து நம்ம குமா வந்து பார்த்தீங்கன்னா வெகாப்பனுக்கு நன்றி சொல்ல வரான் தன்னோட பொண்ணை காப்பாற்றினதுக்காக. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட்டாக மாற்றிடுறாரு, ஒரு சைபர்காக மாற்றிடுறாரு. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது போடுவாங்க, குமா வந்து சின்ன வயசில் ஓடுவான், அப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஓடுவான், அதுக்கடுத்து ஒரு அடல்ட் ஆனதுக்கப்புறம் ஓடுவான். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காலம் பூரா, அதாவது அவன் பிறந்ததுலேருந்து ஓடினே தாங்க இருக்கிறான். அவனுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இதுவே கிடையாது. அவன் எவ்வளோ கஷ்டம் தான் அனுபவிச்சானே சொல்லிட்டு தெரியல. அது பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருந்துச்சுங்க அந்த பேனலு. நான் முடிஞ்சதுன்னா அந்த ஃபோட்டோ போடுறேன். சப்போஸ் அந்த ஃபோட்டோ வந்து கலரில் கிடச்சதுன்னா நான் வந்து போடுறேன். மாங்காய் வர்ணனில் போட முடியாது, நான் ஸ்ட்ரைக் வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் பிறந்ததுலேருந்து கஷ்டத்தை தாங்க அனுபவிச்சுருந்துக்கிறான். பாவங்க அவன். அப்புறமா தான் இப்போ ஒரு வழியாக திருப்பி அவன் பொண்ணு கூட ரீயூனைட் ஆகிருக்கிறான் திருப்பி எக்கடில். ஸோ திருப்பி அவனோட மெமரிஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் கிடச்சி அவன் வந்து திருப்பி பழைய குமாவாயிட்டு தன்னோட பொண்ணு கூட சந்தோஷமாக இருந்தான் அப்படின்னா அதை விட ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் யாருக்குமே எதுவுமே இருக்காதுங்க. எல்லா ஒன் பீஸ் ஃபேன்ஸுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுவோம். ஸோ அது என்ன நடக்கும்னு சொல்லிட்டு தெரியல. பட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதைங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாணி பாப்பா பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அழுதுன்னு இருப்பா. அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் வந்து முடிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குமாவோட ஃப்ளாஷ்பேக்கு. அண்ட் இது நடக்கிறப்ப குமா வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து ஒரு ஹாப்பி பர்த்டே மார்னிங்னு சொல்லிட்டு சொல்லுவான். அவளுக்கு 10வது வயசு வந்து ஆகிடும். 10வது வயசில் சொன்ன மாதிரியே டிசீஸும் வந்து பார்த்தீங்கன்னா க்யூர் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதை. இதில் நான் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பசிபிஸ்டாலாம் இருக்குதுல்ல, நம்ம குமாவோட இதிலே இருக்கும்ல பார்க்குறதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து ஒரு கமெண்டிங் ஹைராக்கி வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டி சிப் யார்கிட்ட இருக்குதோ அவங்க வந்து அதை கமெண்ட் கொடுக்கலாம்.
அதுக்கடுத்து சென்டமார் வந்து கொடுக்க முடியும், அப்புறம் வெகாபங்க் வந்து கொடுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் 5 லீடர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ இப்போ அத்தாரிட்டி சிப் இருக்கிறவங்க கமாண்ட் கொடுத்து அதை விட சென்டமார் வேறு ஏதாவது கமாண்ட் கொடுத்தானா இந்த பசிபிஸ்டாலாம் அவன் சொல்கிறது தான் வந்து கேட்கும். அதே மாதிரி சென்டமார் கொடுக்கறத விட வெகாபங்க் வந்து கொடுத்தாங்கன்னா இந்த பசிபிஸ்டாலாம் அவங்க சொல்கிறது தான் வந்து கேட்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமாண்டிங் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டாப்பில் வந்து 5 லீடர்ஸ் வந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு மேலே யாருமே இருக்கக்கூடாது. ஆனால் வெகாபங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வேலை பார்த்துருப்பாரு. அது என்னதுன்னா 5 லீடர்ஸே கமாண்ட் கொடுத்தாலுமே பாணி மட்டும் போயிட்டு வேறு ஏதாவது கமாண்ட் கொடுத்தா அப்படின்னா இந்த பசிபிஸ்டாலாம் அவர் சொல்கிறத கேட்குற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாரு. அது வந்து உண்மையிலேயே மாசான விஷயங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இந்த உலகமே வந்து பாணியை கொல்றதுக்கு வந்தாலுமே அவர் ஒரு பசிபிஸ்டா கிட்ட போயிட்டு அப்பா என்னை காப்பாற்றுப்பான்னு சொல்லிட்டு அவர் சொன்னான்னா அந்த ஒரு பசிபிஸ்டா அந்த ஒட்டுமொத்த உலகத்தை எதிர்த்து நிற்குங்க அவளுக்காக. இது கேட்கறதுக்கே புல்லறியுதுல. வெகாபங்க் உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயத்தை பண்ணிக்கிறாரு. ஸோ இதில் இருந்தாங்க கும்மாவோட ஃப்ளாஷ்பேக் வந்து நடந்தது. இது இல்லாமலும் ஏகப்பட்ட விஷயம் வந்து நடந்தது. பட் நான் ரொம்ப டீட்டெயிலாக போகல. இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப பெருசாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது. வீடியோ ஓரளவுக்கு ஒழுங்காக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்னால் கரெக்டாக பேசி இது பண்ண முடியல. அதான் சொல்கிறப்பே ஒரு மாதிரி ஆகுது, கடுப்பாகவும் ஆகுது, சோகமாகவும் ஆகுது. ஸோ அதனால் ஒரு மாதிரி போயிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் வீடியோ. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ இந்த கும்மாவோட ஃப்ளாஷ்பேக் வந்து நீங்கள் பார்த்தப்போ உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சிம்பிளுங்க. இதை பார்த்தப்போ உங்களுக்கு என்னென்னலாம் தோணுச்சோ அது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களோட வருத்தத்தை சோகத்தை அப்படியே கமெண்ட்டில் வந்து பொழிஞ்சிட்டு போங்களேன். அப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடுறோம் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸும் போடுவேன். சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி போட்ட வீடியோஸை போய் செக் பண்ணி பார்த்துட்டு கூட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பக்கத்தில் ஒரு மணி வந்து வச்சுருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கும் போட்டுருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் மாங்கா படிப்பாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு கும்மாவோட ஃப்ளாஷ்பேக் பார்த்தப்போ உனக்கு வந்து எப்போ ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து கேளுங்க. அண்ட் அவங்களும் இந்த வீடியோ வந்து பார்க்க சொல்லுங்கள். ஸோ நான் இன்னொரு மாசான வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.